இதுதான் புது Realme 16 Pro. ஒரு பக்கம் 200 மெகாபிக்சல் கேமரா, இன்னொரு பக்கம் 7000 mAh பேட்டரி கெபாசிட்டின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த மொபைல்ல கொடுத்துருக்காங்க. அப்படி என்னதான் பெஸ்டா இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்த்துருவோமா? பாக்ஸ் வந்து வழக்கமா எல்லோ கலர்ல தான் இருக்கும், பட் இந்த டைம் கிரே கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க, சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பின்னாடி அதோட ஹைலைட்டான ஸ்பெக்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. இப்போ பாக்ஸை ஓபன் பண்ணுவோம். நல்லா ஸ்மூத்தா ஓபன் ஆகுது. உள்ள மேக் இட் ரியல் ஒயிட் கலர் பாக்ஸ், அதுக்குள்ள ஒரு குயிக் ஸ்டார்ட் கைட், டிபியூ கேஸ், ரப்பர் கேஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, அது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும், பட் டிபியூ கேஸ் தான் இந்த டைம் வந்திருக்கு. அடுத்து நம்மெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய 16 Pro மொபைல். வாவ், நமக்கு வந்திருக்கிறது ஆர்ச்சிட் பர்பிள் கலர். நல்லா தான் இருக்கு. அதை பத்தி அப்புறம் டீடைல்டா பார்ப்போம். அப்புறம் ஒரு சிம் எஜெக்டர் பின், ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள், கடைசியா 80 வாட்கான சார்ஜிங் அடாப்டர். வழக்கம் போல கேஸை ஃபர்ஸ்ட் போட்டு பார்த்துருவோம். கேஸ் நல்லா டைட்டா தான் இருக்கு, கிரிப்பா இருக்குது, நல்லா ஃபிட் ஆகுது. இந்த புதுசா மொபைல் வாங்குறவங்கலாம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த டிபியூ கேஸ் யூஸ் பண்றீங்களா, இல்ல வேற ஏதாவது கேஸ் வாங்கிடுவீங்களா? எத்தனை பேர் யூஸ் பண்றீங்க, எத்தனை பேர் வேற வாங்குறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க, நம்மளும் தெரிஞ்சுக்கிடுவோம். ஏன்னா இந்த டிபியூ கேஸ் கொஞ்ச நாள்லயே மஞ்சள் கலர் ஆயிடும். டிசைன்ல இந்த டைம் Realme வேலையை காமிச்சிருக்காங்க. இதை டிசைன் பண்ணது நவாட்டோ ஃபுகாசாவா, அதோட பேர் வந்து அப்படிதான் இருக்கு, நான் சொன்னது சரியான்னு தெரியல. ஸோ ஒரு ஜாப்பனீஸோட இண்டஸ்ட்ரியல் டிசைனர் தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி Realmeல அவங்களோட எக்ஸ் சீரிஸ், ஜிடி சீரிஸ் இதுலலாம் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமா இவங்களோட நம்பர் சீரிஸ்ல அவர் கூட கொலாப் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைனை தொடும்போது நல்ல ஒரு வெல்வெட் கிளாத்தை தொடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இதை வந்து வெல்வெட் மேட் ஃபினிஷ் அப்படின்னு பிராண்ட் வந்து கிளைம் பண்றாங்க. கீழே பார்த்தோம் அப்படின்னா அந்த Realmeயோட பிராண்டிங் இருக்கு. மேல அந்த கேமரா பிளேஸ்மெண்ட், அதோட டிசைன் எல்லாமே ப்ரோ பிளஸ்ல என்ன இருந்ததோ அதே தான். ஆல்ரெடி ஓப்போவோட ஃபைன் சீரிஸ்ல இருந்து அந்த மாதிரியான ஒரு டிசைன் தான் கொடுத்திருக்காங்க. சைடு எல்லாமே அந்த எட்ஜஸ் எல்லாமே நல்ல கர்வா கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு ஒரு ஐபோனோட டிசைன் மாதிரியே அந்த ஃபீல் வந்து வருது. சைடுல வழக்கமா கொடுக்குற அந்த ஃபிளாட்டான எட்ஜஸ் தான் கொடுக்குறாங்க. கையில ஹோல்டு பண்றதுக்கும் நல்லா தான் இருக்கு. மொபைல்ல ஒரு லார்ஜ் பேட்டரி கெபாசிட்டி இருந்தாலுமே நல்ல வெயிட்லெஸ்ஸா இந்த மொபைலை டிசைன் பண்ணியிருக்காங்க. இது மொத்தமே 192 கிராம் தான் இருக்கு. திக்னஸ்மே 7.75 mm தான் கொடுத்திருக்காங்க. சிங்கிள் ஹேண்ட் யூசேஜுக்கும் நல்லா தான் இருக்கு. இதோட பில்ட பொறுத்தவரைக்கும் பின்னாடி பிளாஸ்டிக் தான். இங்க ப்ரொடக்ஷனுக்காக IP66 ல இருந்து IP69K வரைக்கும் கொடுத்திருக்காங்க. ஹையஸ்டான IP ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. அதனால நீங்க டொப்புன்னு இப்படி தண்ணியில போடலாம், மலையில யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எது பண்ணாலுமே வாட்டர் அண்ட் டஸ்ட்னால பெரிய ப்ராப்ளம் வராது. இருந்தாலுமே வாட்டர் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா வாரண்டியில கிளைம் பண்ண முடியாது. அப்படியே ஃப்ரண்ட்ல வந்தா இங்க 6.78 இன்ச்ல Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. ஸ்க்ரோலிங் எல்லாமே நல்ல ஸ்மூத்தா இருக்கு. டச் ரெஸ்பான்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. இங்க 144 Hz இருக்கிறதுனால கேமிங்ல எல்லாமே அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. வீடியோஸ் பார்க்கும்போது அந்த பெசல்ஸ் வந்து ரொம்ப கம்மியா கொடுத்திருக்கிறதுனால நல்ல ஒரு ஃபுல் வியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. இங்க பீக் பிரைட்னஸா 6500 nits கொடுத்திருக்கிறதுனால இன்டோர், அவுட்டோர், டைரக்ட் சன்லைட் எல்லாமே நல்ல ஒரு பிரைட்டரான டிஸ்ப்ளேவா இருக்கு. கலர்ஸ் எல்லாம் நல்ல விவிடா, ஒரு ரிச்சா கண்டென்ட் வந்து நம்மளால பார்த்துக்க முடியுது. அதுபோல 100% DCI கலர் கேமட் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. HDR கண்டென்ட் எல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓவராலா இதுல டிஸ்ப்ளே வந்து நல்லா பெஸ்டாவே பண்ணிருக்காங்க. எனக்குமே ஃபிளாட்டான டிஸ்ப்ளே ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. பட் இங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது ப்ராசஸர்ல பெரிய அப்கிரேட் அப்படின்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. MediaTek Dimensity 7300 Max அப்படின்னு ஒரு ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 7300க்கும் 7300 Maxக்கும் பெரிய அளவுலலாம் டிஃபரன்ஸ் கிடையாது. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா பிராண்ட் கிளைம் பண்றது 9,71,000 வரும்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட அந்த லெவல் ஸ்கோர் நமக்கு வந்துருச்சு. அதுபோக CPU throttle டெஸ்ட் மல்டிபிள் டைம், மல்டிபிள் லெவல்ல நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். எதுலமே throttle இஷ்யூ இல்லவே இல்ல. கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்மே மிட் கிராபிக்ஸ்ல விளையாடும் போது நல்ல ஸ்மூத்தா இருக்கு. ஃப்ரேம் டிராப்போ, லாகோ எதுவுமே இல்ல. ரொம்ப ஹெவியா ப்ளே பண்ணும்போது கூட மொபைல்ல ஹீட்டிங் இஷ்யூமே இல்ல. நல்லாவே இந்த ப்ராசஸருக்கு ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இங்க ஹீட்டர் ரெடியூஸ் பண்றதுக்காக ஏர் ஃப்ளோ VC கூலிங் சிஸ்டம் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அதனால தான் ஹீட் இல்லன்னு நினைக்கிறேன். அதுபோக வழக்கமா கொடுக்குற அந்த AI கேமிங் கோச், GT மோட் இந்த மாதிரியான விஷயங்களும் இதுல கொடுத்திருக்காங்க. சாஃப்ட்வேர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் லேட்டஸ்டான Android 16 கொடுத்திருக்காங்க. Realme UI 7.0ல ஒரு சில விஷயங்கள் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. அந்த அனிமேஷன் ஐகான்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்குது. அதுபோக Realme UI 7.0ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்திருக்கு அப்படிங்கறத பத்தி டீடைல்டா வீடியோ வேணுமா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்தா அதுக்கு ஒரு வீடியோ பண்ண முயற்சி பண்றேன். ஆனா வழக்கமா கொடுக்குற அந்த தேவையில்லாத ப்ளூடூத், எக்கச்சக்கமான ப்ளூடூத் இருக்கு, தேவையில்லாத புஷ் நோட்டிபிகேஷன்ஸ் இருக்கு, இதெல்லாமே இருக்கதான் செய்து அதை குறைச்சிருந்திருக்கலாம். அதுபோக மொபைலோட பிளேஸ்மெண்ட் பார்த்தா டாப்ல ஒரு ஸ்பீக்கர், செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு. லெஃப்ட் சைடுல எதுவுமே இல்ல. பாட்டம்ல வந்தா சிம் ஸ்லாட், அதை ஓபன் பண்ணா 2 சிம் மட்டும் தான் போட முடியும். பக்கத்துல மைக், டைப் சி சார்ஜிங்
போர்ட், இங்க ஒரு ஸ்பீக்கர் வந்துருது. சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தவரை நல்ல லவுடா இருக்கு, கிளியரா இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா தான் இருக்கு. டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கிறதுனால. ரைட் சைடுல வந்து வால்யூம் அப் டவுன் பட்டன், கீழே பவர் பட்டன் வந்துருது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா கொடுத்திருக்காங்க. பட் ரொம்ப கீழே இறக்கி கொடுத்திருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் மேலே கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். இப்போ ப்ளூடூத் வெர்ஷன் 5.4, வைஃபை 5 இருக்கு, NFC இல்ல. இதுல ஹைலைட்டே இதோட கேமரா தான். ரியர்ல பிரைமரி சென்சாரா 200 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. 2-3 வருஷம் முன்னாடியே கொடுத்திருந்தான், இப்பயும் அதை தான் ஹைலைட்டா கொடுத்திருக்காங்க. இங்க சாம்சங்கோட HP5 அப்படிங்கிற ஒரு சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்திருக்காங்க. சைடுல அது கேமரா மாதிரி இருந்தாலும் அது கேமரா கிடையாது, ஐஆர் பிளாஸ்டரை கேமராக்குள்ள வச்சிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு 4 கேமரா மாதிரி இருந்தாலும் 2 கேமரா, ஒரு ஐஆர் பிளாஸ்டர், ஒரு எல்இடி ஃபிளாஷ், இந்த மாதிரி தான் டம்மியா கொடுத்து நம்மளை ஏமாத்துறாங்க. செல்ஃபிக்கு வந்தோம் அப்படின்னா இங்க 50 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல ரியர் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஸ்கின் டோன் எல்லாம் நல்லா நேச்சுரலா எடுத்து தருது. போட்டோஸ் எல்லாமே நல்ல விவிடா, கலர்ஃபுல்லா நம்மளால எடுத்துக்க முடியுது. கான்ட்ராஸ்ட் அண்ட் சேச்சுரேஷன் இதெல்லாமே நல்லா இருக்குது. இருந்தாலுமே போட்டோஸ் வந்து நீங்க நார்மலா பார்த்தா நல்லா இருக்குது. ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 200 மெகாபிக்சல் கேமரா கொடுத்திருந்தாலும் டீடைல் அந்த அளவுக்கு இல்ல, ஷார்ப்னஸ்மே அந்த அளவுக்கு இல்ல. ஈவன் லோ லைட்ல போட்டோஸ் எடுத்தா கூட அந்த நாய்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ரொம்பவே ஆட் ஆயிடுது. நார்மலா போட்டோஸ் எடுக்காம 200 மெகாபிக்சல் 50 மெகாபிக்சல் அந்த ஹை ரெசல்யூஷன்ல ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி எடுத்தாலுமே டீடைல் பெருசா இல்ல. சோ அல்ட்ரா வைட பொறுத்தவரை சும்மா கடமைக்கு கொடுத்த மாதிரி தான் இருக்கு, அதுலயுமே பெருசா டீடைல் இல்ல. பிரைமரி சென்சாரோட கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவா ரொம்பவே நாய்ஸ் ஆட் ஆயிடுது. அப்படிங்க செல்ஃபி கேமராவுக்கு வந்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது செல்ஃபி கேமராவோட அவுட்புட் நல்லா இருக்குது. ரியரை கம்பேர் பண்ணும்போது செல்ஃபியோட டீடைல் நல்லாவே இருக்குது. இங்க போர்ட்ரேட் ஷாட்ல அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே நல்லா இருக்குது. ரியர்லமே எட்ஜ் டிடெக்ஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு செல்ஃபி கேமரா ரொம்பவே நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இது ரொம்பவே பெட்டர் சாய்ஸா இருக்கும். வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலயுமே மேக்ஸிமமா 4K 30 fps நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். ரியர்ல OIS ஆன் பண்ணி எடுத்தாலுமே 4K 30 fps நம்மளால வீடியோஸ் வந்து எடுக்க முடியுது. வீடியோஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது நல்ல குவாலிட்டியா இருக்கு, ஃபோக்கஸ் நல்லா இருக்கு, டீடைல்மே நல்லா இருக்குது. அதுபோக நீங்க விதவிதமா போட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னா 21 டைப்ஸ் ஆஃப் போட்டோ மூட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல உங்களுக்கு எதை சேஞ்ச் பண்ணுமோ அதை சேஞ்ச் பண்ணி போட்டோஸ் எடுத்துக்க முடியுது. இதுபோக வழக்கமா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஏஐயோட எடிட் ஜீன், அது மூலமா நம்மளுடைய ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண முடியுது, ஹேர் கலரை சேஞ்ச் பண்ண முடியுது, பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ண முடியுது. ஸோ நிறைய ப்ராம்ப்ட் போட்டு உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி உங்க போட்டோவை நீங்க ஸ்டைலா சேஞ்ச் பண்ணியும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவராலா கேமரா பத்தி சொல்லணும் அப்படின்னா செல்ஃபி கேமரா பெட்டரா இருந்தாலுமே ரியர் கேமரா இன்னுமே ஆப்டிமைஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்கும். மொபைல் ரொம்பவே ஸ்லிம்மா இருந்தாலும் இதுக்குள்ள 7000 mAh அப்படிங்கிற ஒரு லார்ஜ் பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. சோ ஆல்ரெடி போன வருஷத்துல இருந்து எல்லாருமே 7000 தாண்டி பேட்டரி கெபாசிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸும் நம்ம ஷார்ட் டைமா செக் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருக்கு. ஆல்ரெடி நம்ம பாக்ஸ்க்குள்ளே பார்த்திருந்தோம் 80 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர் கொடுத்திருந்தாங்க. 80 வாட் ஸ்பீட்ல நம்ம சார்ஜிங்கும் பண்ணிக்க முடியும். சோ அதுவுமே ஒரு பெஸ்டான விஷயம் தான். சோ மொபைலை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா டிசைன் நல்லா இருக்கு, டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது, பெர்ஃபார்மன்ஸும் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. இன்னும் பெட்டர் ப்ராசஸர் கொடுத்திருக்கலாம் அப்படினாலுமே ஆப்டிமைசேஷன் நல்லா இருக்குது. பேட்டரி கெபாசிட்டியுமே ஒரு நல்ல லார்ஜ் பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. சாஃப்ட்வேர் லேட்டஸ்டா கொடுத்திருக்காங்க. பட் ஆட்ஸ், ப்ளூடூத் இதெல்லாமே இருக்குது. ஆனா கேமரா மட்டும் ரியர் கேமரா இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருந்திருக்கலாம். இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோ நான் எம்பார்கோல ஷூட் பண்ணிட்டு இருக்கறதுனால இதோட எக்ஸாக்ட்டான பிரைஸ் வந்து எனக்கு தெரியாது. இருந்தாலுமே நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது மொபைல் வந்து லான்ச் ஆயிருக்கும். சோ பிரைஸுமே டிஸ்ப்ளேல ஷோ பண்றேன். அது போக பின் கமெண்ட்லமே ஆட் பண்றேன். சோ அந்த பிரைஸ்க்கு நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஒர்த்னு நினைச்சீங்கன்னா தாராளமா செக் பண்ணி பாருங்க. வியூ ப்ராடக்ட்ல கொடுத்திருக்கேன்.